ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க இல்லத்திலேயே நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாங்க. ஆமா, இது எதிர்பாராத ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். நடப்பது நன்மைக்கு. கண்டிப்பா. ரைட். ஆனால் இப்ப இந்த வாஸ்து பார்த்துக்கிட்டே வர்றீங்கல்ல. ஆமாங்க ஐயா. இந்த பூஜை ரூம்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தா நமக்கு நல்லது, எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விட எப்படி இருந்தா நல்லது? ஐயா, பூஜை ரூம்ல தான் இப்போ நிறைய பேர் நம்மகிட்டயே வந்து ஒரு வாடிக்கையாளர்கள் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பூஜை ரூம்ல தாங்க ஐயா நிறைய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே. என்ன ஒருத்தர் சொல்றாங்க அக்னி மூலையில வைங்கிறாங்க, ஒருத்தர் வாயு மூலையில வைங்கிறாங்க. என்னங்க அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட இதுலதான் நிறைய வந்திருக்குதுங்க இந்த வாஸ்துல. இப்ப நம்ம வந்து அவங்கவுங்க என்ன பாணியில சொன்னாங்களோ அது நம்மளுக்கு அது தேவையில்லாதுங்கய்யா, அது தெரியாத விஷயம் கூட. ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம கடந்த ஒரு 32 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கய்யா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து. நான் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 1500 வீட்டுக்கு மேல நான் பூஜை ரூம் இப்படிதான் வச்சிருக்கிறேங்க ஐயா. வச்ச அளவுக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குது. ஏன்னா பூஜை அறை அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து குருவோட ஆதிக்கம் தாங்க ஐயா. முழுக்க நம்ம குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கிறது, தெய்வங்களுடைய கடாட்சம் கிடைக்கிறது தான். அப்ப அந்த பூஜை அறை நல்லா அமைஞ்சாவே அவங்களுக்கு பண வருவாயை ரொம்ப சூப்பரா கொடுத்துருதுங்க. குலதெய்வத்தோடைய அனுகிரகங்கிறது பண ரீதியான அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறாங்க. அப்ப நம்ம பூஜை அறை வந்து தென்கிழக்குல அமைச்சா யோகமா, வடமேற்குல அமைச்சா யோகமா, இல்ல வடகிழக்குல அமைச்சா யோகமா, இல்ல தென்மேற்குல அமைச்சா யோகமா, இல்ல தெற்கு பகுதியிலயோ மத்திய பகுதியோ, இது மாதிரி நிறைய கருத்துக்கள். என் அனுபவத்துல எப்பயுமே வந்து தெய்வத்தோடைய மூளை அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், தெய்வத்தோடைய மூளை கன்னி மூல கணபதி அப்படிங்கிறோம். எடுத்த உடனே நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ ஒரு தெய்வத்துக்கு நம்ம சொல்றதே வந்து கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு அப்படின்னு தான் நம்ம பாடுறது. அப்ப கன்னி மூல கணபதிங்கிறது ரொம்ப, அது எந்த இடத்த போனாலும் அந்த தென்மேற்கு மூலையில விநாயகர் வச்சிருவாங்க. ஆமா, அது வந்து இயற்கையாவே தெரிஞ்ச விஷயம். கோயில்லயே பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஜோதிடங்கிறது எதை வச்சு இயங்குது, நவகிரகங்கள் மூலம் தான் இயங்குது. நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்க ஐயா. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வாஸ்து இதெல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. நம்ம நடைமுறைக்கு நம்ம பார்க்க வேணாங்க, நம்மளுடைய அனுபவத்தை பார்க்க வேணாம். நீங்க கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கங்க, இது மாதிரி பெரிய ஸ்ரீரங்கம் கோயில், இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின கோயில் தான். அந்த கோயில் எல்லாமே பாத்தீங்கன்னா நவகிரகத்துல எங்க வச்சிருக்காங்க, எங்க பாத்தீங்கன்னா இந்த நவகிரகத்தை ஈசானிய மூலையில தான் வச்சிருப்பாங்க. தெய்வத்தை கன்னி மூல விநாயகரை கூட எந்த கோயில இருந்தாலும் தென்மேற்கு மூலையில தான் வைப்பாங்க. அப்ப இந்த பூஜை அறை அமைக்கிறதுக்கு சிறப்பான மூலை அப்படின்னா இந்த கன்னி மூலையும் வடகிழக்கு மூலையும் சிறப்பான மூலை. அப்ப இந்த ஈசானிய மூலையில பூஜை ரூம் வைக்கலாமான்னா சூப்பரா வைக்கலாம். ஆனா இதுல சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஈசானன் மூளை அப்படிங்கிறது வந்து ஈசனுக்கு உரிய மூளை. சுத்தபத்தமா ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அந்த மூளையை மெயின்டைன் பண்றதுன்னா கம்பல்சரி விளக்கு அட்லீஸ்ட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் எங்க வெளியே போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி நெய்வேத்தியம் பண்ணணும். அங்க ஈசானிய மூலையில ஒரு நீங்க சாமி ரூம் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் சின்ன ஒரு கல்கண்டுனாச்சும் போட்டு அந்த இந்த கல்கண்டு தண்ணினாச்சும் அந்த சாமிக்கு நைவேத்தியமா கொடுக்கணும். அப்ப இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற மாதிரி என்னால முடியும், நான் ஃபாலோ பண்ணுவேன். விளக்கெல்லாம் அதிகமா ஒரு வாரத்துல 7 நாள்னா ஒரு 5 நாள் 4 நாள்னாச்சும் என்னால எரியிற அளவுக்கு அந்த தீபத்தை போட முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா ஈசானிய மூலையில சாமி ரூம்ப சிறப்பா அமைக்கலாம். என்ன ஈசானிய மூலையில சாமி ரூம் அமைக்கிறோம்னா எப்பயுமே நம்முடைய போட்டோக்களை எல்லாம் கரெக்டா அமைக்கணும். ஈசானிய மூலையில சாமி ரூம் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு ஆணுடைய தெய்வங்களுடைய படத்தை பூரா கிழக்கு பாக்குற மாதிரி வைக்கணும், பெண்ணுடைய தெய்வங்களை எல்லாம் வடக்கு பாக்குற மாதிரி வைக்கணும். இது மாத்தி அமைச்சிடக்கூடாது. ஈசானிய மூலையில நான் போய் சாமி ரூம் அமைச்சிட்டேன்னு மேற்கு பார்த்து போட்டோ வைக்கிறது, தெற்கு பார்த்து போட்டோ வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சாமி ரூம்ல இறந்தவங்களுடைய படத்தை வந்து நம்ம என்னதான் நம்மளுக்கு அவங்க தாய் தகப்பனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்மளுக்கு கடவுள் தான், ஆனா அவங்கள கொண்டே அவங்களோட ஜாயின் பண்ணக்கூடாது. அப்ப இந்த ஈசானிய மூலையை எக்காரத்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு மாதிரி திட்டு மாதிரி கட்டி கோயில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அங்கீகாரத்தை வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே தர மட்டத்துல அந்த இடத்த வந்து ஒரு சின்ன கல் சிலை வைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு போட்டோவெல்லாம் வச்சு சின்ன விக்கிரகங்களை வச்சு அதுக்குண்டான நெய்வேத்தியம் பண்ணோம்னா அது அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பணவரவு பற்றாக்குறையே வராதுங்க. பணம் அவங்க வீட்டுல சரளமா இருக்கும். எது எப்படியோ குலதெய்வத்தோடைய அனுகிரகம் அவங்க வீட்டுல மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதே மாதிரி தென்மேற்கு மூலையிலையும் நம்ம பூஜை ரூம் அமைக்கலாங்க, அமைக்க முடியாதுன்ட்டு இல்லை.
தாராளமா அமைக்கலாம். அப்ப தென்மேற்கு மூலையிலேயே நான் சொன்ன மாதிரி தான் கிழக்கு பார்க்குற மாதிரி வடக்கு பார்க்குற மாதிரி அமைக்கலாம். இந்த தென்மேற்கு மூலையில பூஜை ரூம் அமைச்சாலுமே அந்த வீட்டுல தெய்வம் வந்து எப்பயுமே உட்கார்ந்து நகத்தை விட்டு நகராது. ஏன்னா தென்மேற்குங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா உட்காரக்கூடிய இடம். தெய்வம் வந்து உட்கார்ந்துச்சுன்னா நல்லா கெட்டியா நம்ம பிடிச்சிக்கணும். இது சூப்பரான ஒரு விசேஷங்க. அதே மாதிரி வீட்டுடைய இந்த சென்டர் பகுதிங்கிற பாத்தீங்களா, தெற்கு பகுதி மேற்கு பகுதி, இந்த சென்டர் மையம். ஒரு வீடு ஒரு 40 அடி இருக்குது அப்படின்னா அந்த 20 அடி சென்டர். அந்த 20 அடியில சரி பாதி ஈக்குவலா சாமி ரூம் வச்சோம்னாலும் அந்த வீட்டுல ஒரு அதிர்ஷ்டமும் கொடுக்கும், தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும், செல்வ செழிப்பு மேன்மேலும் வளர்ச்சி கொடுக்கும். அந்த தெற்குல வந்து நம்ம ஒருத்தர் வீட்டுல கண்டிப்பாலுமே அந்த பூஜை ரூம் கரெக்டா மையத்துல வச்சோம்னா அவங்க வெளியூர் வெளிநாட்டின் மூலம் தனவரவாய் நிறைய தேடி வருது. நானே பார்த்துருக்கிறேன். இல்லைனாலும் வெளியூர் வெளிநாட்டின் மூலம் வரவு செலவுகள் ரீதியா அவங்க வெற்றி அடைகிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் சரியான மையம் மேற்குல பூஜை ரூம் வச்சாலும் அவங்களுக்கு பல்வேறு விதத்துல அதிர்ஷ்டம் கிடைக்குது. குழந்தைகள் மூலம் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்பன் தலையெடுத்து, அதாவது ஒரு அப்பா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அப்பா அப்படியே ஃபுல் டெவலப் ஆயிடுவாரு. நிறைய குடும்பம் வசதி வாய்ப்புல வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பகுதியில மையத்துல பூஜை ரூம் வச்சவங்க எல்லாமே குழந்தைகள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருது. அப்ப இந்த பூஜை அறை அமைக்கணும் அப்படின்னம்னாவே நம்ம வடகிழக்கு, தென்மேற்கு, தெற்கு மையம், மேற்கு மையம், இந்த இடத்துல எல்லாமே போட்டோக்கள் ஆண் தெய்வங்கள் படத்தை கிழக்கு பார்க்குற மாதிரி, பெண் தெய்வங்களுடைய படத்தை வடக்கு பார்க்குற மாதிரி இப்படி எல்லாம் மாத்துனா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த பூஜை ரூம்ல அந்த விளக்குகளை வந்து தென்கிழக்குல வைக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். பூஜை ரூம் போய் தென்கிழக்குல வைக்கவே எல்லாம் கூடாது. தென்கிழக்கு அப்படிங்கிறது அக்னியோடைய மூலை. அக்னிங்கிறது அங்க சமையல் எரியக்கூடிய மூலை. விளக்கு எரியக்கூடிய மூளைங்கிறது வேற, சமையல் எரியக்கூடியது வேற. சமையல் நெருப்பு வேற, செங்கல் சூளையில கால்வாயில எரியிற நெருப்பு வேற, விளக்குல எரியிற நெருப்பு வேற. இவங்க இந்த மூணையும் ஒரே நெருப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த நெருப்பை வந்து எந்த ரூமா இருந்தாலும் அங்க தீபம் ஏத்தணும்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாமி வைக்கிற இடத்துல அந்த பாட்டுல தென்கிழக்கு மூலை எதுவோ அங்கதான் விளக்கெறிகிற மாதிரி வைக்கணும். ஈசானியத்துல விளக்கெறிகிற மாதிரி வரக்கூடாது. இப்போ ஒண்ணுல ஒரு 4க்கு 4 ரூம்பு. அதோட முக்கியம் என்னன்னா சாமி ரூம்பு அவங்க சௌரியத்துக்கு வைக்கிறாங்க. எப்பயுமே சாமி ரூம்பு அப்படிங்கிறது கர்ப்ப கிரகம் மாதிரிதான், மூலஸ்தானம். சதுரத்துக்கு சதுரமா தாங்க இருக்கணும். 4க்கு 4, 4க்கு 4, 6க்கு 6, 3க்கு 3, 5க்கு 5 இப்படித்தான் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு செவ்வக டைப்ல எல்லாம் வைக்கக்கூடாது. நீங்க ரூம்புகள் எல்லாம் எப்படி வேணும்னு அமைச்சுக்கலாம். ஆனா இந்த பூஜை அறையை மட்டும் சதுரத்துக்கு சதுரமா தான் அமைக்கணும். இப்படி அமைச்சோம்னா தான் நல்ல பரிபூர்ணமான கடாட்சம் கிடைக்குதுங்க. நிறைய பேர்த்து நான் கிட்டத்தட்ட 1000 வீட்டுக்கு மேல நான் பூஜை ரூம் போட்டிருக்கிறேன். இதுவரை எந்த ரிமார்க்கும் இல்லை. நம்ம எல்லாம் பெருசா நம்ம வந்து இன்னைக்கு நடைமுறையில யாரை கேட்டாலும் நம்ம காமிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்றத வச்சு இப்ப நம்மளே வந்து அந்த பூஜை ரூம்ல அந்த இடத்துக்கு எங்க விளக்கு வைக்கணுங்கிற ஒரு விஷயத்த அதுதாங்க விளக்கு வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து பூஜை அறை வந்து அக்னி மூலையில் நிறைய யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, அக்னி மூலையில் இருக்கணும். அக்னி மூலையில் இருக்கிறதுக்கு விளக்கு எரியக்கூடாதுங்க. நம்ம இருக்கக்கூடிய ரூம்ல அந்த செல்ஃப் வச்சிருக்கிற சைடுல 4 மூலை இருக்கும்ல, தென்மேற்கு மூலை, ஈசானிய மூலை, அதுல அக்னி மூலையில அந்த விளக்கு எரியணும். அப்படித்தான் எரியணுமே தவிர நம்ம ரூம்ப கொண்டே அக்னி மூலையில வைக்க கூடாதுங்க, சாமி ரூம்ப. அது ஏன் அனுபவத்துல நடைமுறையில நம்ம நிறைய வீட்டை பார்த்துட்டோம். எந்த வீட்லயும் ஃபெயிலியர் ஆகலைங்க. அப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஜாதகம், ஒரு மண்ணை பார்க்கணும். இந்த மண்ணுல மனையோட்டம் நல்லா இருக்குதா, ஒரு பேயோட்டம் இருக்குதா, இல்ல சல்லியும் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குதா. ஏன்னா இந்த மனை யாருக்குமே சொந்தம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்திட்டு போகும், அப்படி யார்கிட்டயும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அந்த மனையில வந்து ஏற்கனவே அந்த பூமிக்குள்ள ஏதாச்சும் தேவையில்லாத தீய சக்திகளுடைய பொருள்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு பிரச்சனத்தை போட்டு பார்த்தா தான் அந்த விஷயங்கள் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுடைய ஜாதகத்துல யார் லேண்டோட ஓனரோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துதான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு ஆரம்பிக்கிறதே தப்பான நேரத்துல ஆரம்பிச்சுட்டு வீடு நடக்காம போய் நின்று போயிடும். அப்ப வந்து என்னன்னா பாருங்க, நான் ஒரு ஜோசி இவரை கேட்டேன், வீடு ஆரம்பிச்ச இப்ப நின்று போச்சுன்னு. அப்ப என்னன்னா நம்ம ஆரம்பிக்கிறது நல்ல நேரமா வீடு வேலை நடக்கிற மாதிரி புத்திகள்ல வேலையை ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு சரியான ஒரு அளவுகள், வாஸ்து, மனையடி சாஸ்திரம், இப்படி எல்லாம் வந்து ஒரு வீட்டை நம்ம கண்டிப்பா அமைச்சோம்னா அந்த வீட்டுல ஏறுமுகமான வாழ்க்கை தாங்க ஐயா. இப்போ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த சமையல் அறை, அந்த சமையல் அறை அப்படிங்கிறது வந்து சில இடங்கள் நாங்க பார்க்கும்போது தவறுதலா வந்துருது.
ம். சோ அந்த மாதிரி தவறுதலா வர்றதுங்கிறத நம்ம உடனே மாத்துறது நல்லது, அப்படித்தானே? ஐயா கண்டிப்பாலுமே இப்போ வந்து சமையல் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து முதல்ல எல்லா மூலையுமே நம்மளுக்கு தலை சிறந்த மூளை தாங்க ஐயா. சமையல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துல ஒரு குடும்பத்துல வந்து சாப்பாடு ஆக்கி ஒரு குடும்பத்தோட சாப்பிட்டு ஒரு நிம்மதியா வாழக்கூடிய ஒரு இடம். அப்ப நான் சொல்லிக்கிறேன் எப்பயுமே ஒரு திசைக்கு அதனுடைய எதிர் திசை வந்து அண்ணன் தம்பி மாதிரிங்க. இப்ப தென்மேற்கு மூலை அப்படின்னா அந்த வடகிழக்குங்கிறது தம்பி மாதிரி, ஒரு அப்பானா மகன் மாதிரி, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் அப்படியே ஒன்றி ஒரே மாதிரி தான் இருக்கும். இவருடைய எண்ணங்களும் அந்த எதிர் திசையோட எண்ணங்களும் கிட்டத்தட்ட ஒரு 75% ஒண்ணுக்கு ஒன்னா மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த சமையல் அப்படின்னாவே முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும், பஞ்சபூதங்கள்ல சமையல் நெருப்பு, அது அக்னி தத்துவம். அந்த அக்னி இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு உண்டான மூளை எது? தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்கிழக்குங்கிறது தான் அக்னியுடைய தத்துவம். அப்ப இந்த அக்னி தத்துவத்துல சமையல் ரூம் நம்ம அமைக்கலாம் தென்கிழக்கு மூலையில. இதனுடைய எதிர் திசை அப்படிங்கிறது இன்னொரு, அவனும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன் அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறப்ப அதனோட எதிர் திசைங்கிறது வடமேற்கு மூலை. அப்ப அந்த வடமேற்கு மூலையிலையும் கண்டிப்பாக நம்ம சமையலறையை அமைக்கலாம். சமையலறையே அமைக்க கூடாதுங்கிறது வந்து தென்மேற்குலையும் வடகிழக்குலையும் சமையலறையை அமைக்கக்கூடாது. அமைச்சா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காது. இப்ப இதுல இவங்களுக்குள்ள நம்ம ஒற்றுமைன்னு சொல்லிட்டோம், ஆனா அதுலயும் ஒரு தொடர்பு இருக்குது. நீங்க கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, இந்த 4 திசை வீட்டுகளுக்குமே நம்ம அக்னி மூலையில சமையல் ரூம் வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம சமையல் பண்ணோம்னா நம்முடைய கண்கள் எப்பயுமே சூரியனை பார்க்கணும். கிழக்கு பார்த்து தான் சமையல் பண்ணணும். நம்ம சமையல் ரூம் சரியா அமைச்சிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா சமையல் பண்றது மேற்க பார்த்து சமையல் பண்றது, இல்லைன்னா தெற்கு பார்த்து சமையல் பண்றது, அவங்க சௌரியத்துக்காக அந்த கை வாசத்துக்காக பொருளை தண்ணி தொட்டி வேற பக்கம் வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சிடுறது. அப்ப நம்ம ஒரு கிழக்கு பார்த்து சமையல் பண்ற கூடிய அமைப்பில் வச்சோம்னா எப்பயுமே அந்த தண்ணி தொட்டிங்கிறது, நான் எதை சொல்லிக்க பாத்தீங்கன்னா, தண்ணி கைகளுக்குரிய அந்த பேசன் முதற்கொண்டு ஈசானியத்துல தான் வரணும். அதாவது லெஃப்ட் பக்கம் தான் இருக்கணும். நம்ம மேற்கு பக்கத்துல வரக்கூடாது, தெற்கு பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. அப்ப ஒரு இந்த சாமி ரூம் அமைக்கிறதுல இந்த 4 திசை வீட்டுக்குமே ஈசானியம் இந்த மூலையை தவிர்த்து, தென்மேற்கு மூலையை தவிர்த்து அக்னி மூலை சிறந்ததுங்க. ஆனா அந்த வாயு மூலையிலையும் நிறைய பேர் சமையல் அமைச்சிருக்காங்க. அது ரைட்டா சரியானா அதுவும் சரிதான். ஆனா அது யாராருக்கு சரி அப்படிங்கிறது ஒரு இருக்குதுங்க. தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீடு, இவங்க நீங்க அக்னி மூலையில அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க வாயு மூலையில சூப்பரா அமைக்கலாம், எந்த தப்புமே வராது. ஆனா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி நீங்க சமையல் பண்றது கிழக்கு பார்த்து பண்றீங்களோ, அங்க என்ன லாஜிக் சொல்றோமோ அதை அப்படியே நீங்க வாயு மூலையில வச்சுக்கணும். அப்ப வாயு மூலை சிறந்தது. அது தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் சிறந்தது. நீங்க வாயு மூலை நான் சிறந்ததுன்னு சொன்னதுக்காக நீங்க போய் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில சமையல் ரூம் அமைக்கக்கூடாது, வடக்கு பார்த்த வீட்டுக்கு அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சா அது தப்பு. அப்ப இந்த சமையல் அமைக்கிறதுலயே வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்குங்க ஐயா. இதை வந்து நம்ம சரியா பண்ணணும். அதே மாதிரி சமையல் ரூம்ல எந்த பொருள் எடுத்தாலும் சரி, வெயிட்டை ஏத்துறது போறாம தெற்கு மேற்குல தான் வெயிட்டை ஏத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். நம்ம பாட்டுக்கு வந்து ஒருத்தர் வீட்டை பார்த்தோம்னா நம்மளே போய் பார்ப்போங்க, சமையல் ரூம் கரெக்டா இருக்கும். வடக்கு பக்கத்துல இப்படி சமையல் பண்ணிட்டு டக்குன்னு பொருள் எடுக்கிறதுக்காக, ஒட்டாங்கையில டக்குன்னு எடுக்கிறதுக்காக ஈசானிய மூலையில செல்ஃப் 4 ஸ்லாப் 5 ஸ்லாப் போட்டு வச்சிருவாங்க. போய் வெயிட் பூரா இங்க போயிடும், ஈசானிய மூலையில வெயிட் ஏறிக்கும். அப்ப நீங்க சமையல் ரூம் சரியா அமைக்கிறது முக்கியம் இல்லை, அதுல அங்க வைக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் கரெக்டா அமைக்கணும். அந்த தெற்கு மேற்கு சார்ந்த இடங்கள்ல தான், அந்த தென்மேற்கு இந்த சைட்ல தான் நீங்க வைக்கக்கூடிய இந்த பருப்பு எண்ணெய் போனது வந்தது ஜாமான வெயிட் ஏத்துறது போற அந்த முறையில தான் வைக்கணும். இதுக்கு மாத்தி அமைச்சாலும் தப்பு தான். அப்ப நம்ம இந்த வாஸ்துங்கிறதே பஞ்சபூதங்களோட தன்மை தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, யாரார கரெக்டா நம்ம எந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி உட்கார வச்சு நம்ம செயல்படுத்தினோம்னா கண்டிப்பா அந்த பஞ்சபூதம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை கட்டினோம்னா மிகப்பெரிய குபேரன் ஆகலாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்றமே இல்லை. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து எளிமையாகவும் இருந்தது, ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சந்திச்சு உங்களோட ஒரு சிறு கருத்து உரையாடல். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.